சார், நான் ரூ. 2000 இருக்கிற ஷேர்ஸ் போன வருஷம் வாங்கினேன். இன்னைக்கு அது 1400ல இருக்கு. எப்போ சார் அது மேல வரும்? வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான டாப்பிக்கில் சந்திக்கிறோம். இங்கே இருக்கிற கேள்வி என்னங்கிறத நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். சார், நான் ரூ. 2000 ஷேர்ஸ் வாங்கினேன். இது போன வருஷம். இன்னைக்கு அது 1400ல் இருக்குது. இப்போ நடந்துட்டுருக்கு. எப்போ சார் அது மேலே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. மேலே வரும்னா அவர் வாங்கின ரூ. 2000 வர்றதை கேட்குறாரா, இல்லை அதை தாண்டி மேலே வருதாங்கிறது நம்ம தெரியல. இருந்தாலும் நம்ம இதை இது நம்மளுக்கு பல பேருக்கு இந்த சூழ்நிலை இருக்குது. அதனால் இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், எந்த மாதிரி இருந்திருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அவர் 2000 ருபீஸ்க்கு ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு இல்லையா? இப்போ எவ்வளோ ஷேர் வாங்கினாரு, என்ன கம்பெனி வாங்கினாங்கிறது நமக்கு இப்போ வேண்டியதில்லை. நம்ம 2000 ரூபாய்க்கு அவர் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இன்றைக்கி அது 1400ல் இருக்குது. கரெக்டாக? சரி, இப்போ அவர் ஏற்கனவே 600 ரூபா லாஸில் இருக்கார். 600 ருபீஸ் லாஸ். இப்போது 2000 ரூபாய்க்கு அவர் ஏன் வாங்கினார் அப்படிங்கிறது நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருப்பார். அந்த ஸ்டாக் அவருக்கு மேலே போயிட்டு இருந்திருக்கும், பீக். அப்போ என்ன ஆகுன்னா, அதை பற்றின நியூஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே ஒரு ஸ்டாக் பாட்டமில் இருக்கும்போது அதனுடைய நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். கீழே இருக்கும்போது மேலே வரும்போது தான் அந்த நியூஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அப்போது பாசிட்டிவாக இருக்கும்போது சோசியல் மீடியாவில் நீங்கள் நியூஸ் சேனல்ஸ், பேப்பர் எல்லாத்துலேயுமே அதை பற்றின நியூஸ் வந்துட்டுருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உடனடியாக அதையே வாங்குகிறோம். மேலே போகிற ஸ்டாக் இன்னும் மேலே போயிடும்னு நினச்சிட்டு வாங்குகிறோம். ஆனால் வாங்கின உடனே என்ன ஆகுதுன்னா, ப்ரைஸ் கீழே வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா, நிறைய பேர் கீழே வரும்போதுமே பொறுமை இல்லாமல் வித்துடுறோம். ஏன்னா நம்முடைய மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10 ஸ்டாக் வச்சுருக்கிறோன்னா எதெல்லாம் க்ரீனில் இருக்குதோ அதெல்லாம் நம்ம வச்சுட்ருப்போம். நெகட்டிவ் ரெட்டில் இருக்கிறதெல்லாம் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போது இவருடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இவர் இங்கே இருக்கார். என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவர் 1400 ரூபாய் பார்க்குறாரு மேலேருந்து. இவர் மேலே இழுக்கிறார். தன் மனசாலேயே அந்த விலையை மேலே இழுக்க பார்க்குறாரு. இந்த விலை எப்போ 2000 ரூபாய்க்கு வரும்னு பார்க்குறாரு, இல்லை 2000 தாண்டி மேலே எப்போ போங்கிறத அவர் பார்க்குறாரு. இப்போ இவர் மைண்டில் ஒரு ப்ரெஷர் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இதே சுச்சுவேஷனில் இன்னொரு நபர், அவருடைய நண்பர்னு வச்சுக்கலாம், அவர் இங்கே இருக்காருன்னு வைங்க. அவருடைய நண்பர் என்ன பண்ணுறாரு, 2000 ரூபாய்க்கு அவர் ஸ்டாக்ஸ் இருக்கிறத பார்க்குறாரு. அதே ஸ்டாக் 2000 ரூபாய் ப்ரைஸில் இருக்கிறத பார்க்குறாரு. ஆனால் இவர் வாங்கலை. ஏன்னா 2 பேருமே கம்பெனி நல்ல கம்பெனின்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, வாரன் பஃபட் அவர்கள் ஸ்டைல் பிரகாரம் செலக்டிங் குட் கம்பெனிஸ், வெயிட்டிங் ஃபார் சூட்டபிள் ப்ரைஸ். அவர் தனக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் வரட்டும்னு வெயிட் பண்ணுறாரு. அவர் சூட்டபிள் ப்ரைஸ்க்கு வெயிட் பண்ணுறாரு அவர். ஸோ இந்த ப்ரைஸ் எப்போ வருதோ அப்போ தான் அவர் வாங்கலான் இருக்கார். என்ன பண்ணுறாருனா, வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் எப்படி பாட்டம் கீழே வர்றது எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, நான் சொல்லி கொடுக்கக்கூடிய வால்யூம் ஸ்டடிங்கிற ஒரு மெத்தட் அவர் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி அவர் நிறைய இருக்குது. நம்ம 52 வீக்ஸ் லோ வச்சு கூட நம்ம நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வெயிட் பண்ணுறாரு. அதாவது இந்த ஸ்டாக் எவ்வளவு நல்ல ஸ்டாக்காக இருந்தாலுமே எனக்கு ஒரு சூட்டபிளான ப்ரைஸ் வந்தால் மட்டும்தான் வாங்குவேன்னு நினைக்கிறாரு. நமக்கு அந்த இது இருக்கும், அதாவது ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்குது. கண்டிப்பாக 2000 ரூபாய்க்கு இருக்கிறது 3000 ரூபாய்க்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வாங்குகிறோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருந்ததுன்னா நம்ம எப்போவுமே லாஸில் தான் இருந்துகிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் எனக்கு சூட்டபிளான ப்ரைஸ் வந்தால் மட்டும்தான் வாங்குவேன்னு நினைக்கிறாரு. அப்போ என்னென்னா, இவருக்கு இதனுடைய ப்ரைஸ் 1500 வருது. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு பாட்டம் ரேஞ்ச் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வாங்குறாரு. அப்போது வாங்கும்போதுமே 50% மட்டும்தான் அவர் வாங்குறாரு பார்த்தீங்க அப்படின்னா. அப்போது 500 ஷேர் வாங்கியிருப்பார் 1000க்கு. அதற்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு 20% கீழே போச்சு அப்படின்னா அங்கே ஒரு 50% வாங்கலான்ட்டு வெயிட் பண்ணுறாரு. அப்போ அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 1200 ரூபாய்க்கு போகணும் இல்லையா? 1200க்கு போச்சுன்னா பேலன்ஸ் வாங்கலான்னு வெயிட் பண்ணுறாரு. இப்போது நம்மளுடைய அனாலிசிஸ் பிரகாரம் ப்ரைஸ் 1400ல் இருக்குது. அப்போது இவருடைய மனநிலை என்னவாக இருக்கும் பாருங்கள். முதல் நபருடைய மனநிலை அப்படின்னா, கீழே இருக்கிற ஸ்டாக் ப்ரைஸ் மேலே வரணும்னு அவர் மேலே இழுத்துட்ருப்பார்.
ஒரு ஒரு மன அழுத்தம், ஒரு ப்ரெஷர் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவர் வந்து என்ன பார்க்குறாரு அப்படின்னா, 1400 இருக்கும்போது இன்னும் ப்ரைஸ் கீழே வந்தால் பரவாயில்லைன்ட்டு வெயிட் பண்ணுவார். இவர் ரிலாக்ஸ்டாக இன்னும் கீழே வரணுங்கிறதுல குறியா இருப்பார். யாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் கீழே வரணுங்கிறதுல விருப்பப்படவே மாட்டாங்க. ஆனால் இவருடைய ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி அவர் செட் பண்ணியிருக்கிறார். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸே அவர் வந்து மேக்ஸிமம் பாட்டம்ங்கிற ஒரு இடத்த கண்டுபிடிச்சி வாங்குறாரு. அப்போது 50% தான் அதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதற்கப்புறம் இந்த ஸ்டாக் இன்னும் 20% வரட்டும், குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கீழே வந்ததுக்கப்புறம் வாங்கலான்னு நினைக்கிறாரு. அப்போது இவர் வந்து 1200க்கு வரும்போது 50% வாங்க போகிறார் அப்படின்னா, இன்கேஸ் 1200க்கு வரலினாலுமே அதை பற்றி அவர் கவலைப்பட போகிறது கிடையாது. மறுபடியும் மேலே போகும்போது லாபம் தான். அவர் வச்சுருக்கிற அமௌண்ட்டு இன்னொரு ஸ்டாக்கில் இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவர் இன்வெஸ்ட் பண்ண தான் போகிறாரு. இன்கேஸ் 1200க்கே வந்துருச்சு அப்படின்னா அவர் வந்து டோட்டலாக 1000 ஷேர்ஸ் வாங்கியிருப்பார். நீங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1350 ரூபாய்க்கு அவர் வாங்கியிருப்பார். இனி அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. மறுபடியும் கொஞ்சம் கீழே போச்சுன்னா மோஸ்ட் பாட்டமில் தான் அவர் வாங்கியிருக்காரு. அங்கேருந்து மேலே ஓடுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிகளை ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய அவர் வாங்கி விற்றுருக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த முதல் நபர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 1400 இருக்குது, ஸ்லோவாக இருக்குது. மறுபடியும் என்ன ஆகுதுன்னா 1600 1700 வரைக்கும் வருது. இப்போ மறுபடியும் கீழே 1500க்கு போகும்போது அவர் மறுபடியும் கீழே போகுன்னு நினச்சிட்டு இருக்கிற ஸ்டாக் பூரா விற்றுட்டு இந்த ஸ்டாக்கை மறந்துட்டு என்ன பண்ணுவார், வேற ஒரு ஸ்டாக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 2500 ரூபாய்க்கு கூட போயிருக்கும். இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறது இல்லை அவர். அப்போ என்ன ஆகுனா 2500 ரூபாய்க்கு போயிருக்கும். அதற்கப்புறம் எப்போ ஒரு டைம் பார்க்கும்போது 2500 இருக்குது. அப்போ தான் அவர் யோசிப்பார், அதில் நான் ஸ்டாக் வச்சுருக்கலாமே, இல்லை கீழே வரும்போது கொஞ்சம் சேர்த்து வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிப்பார். அதாவது முதல் தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே தவறாகவே இருக்கும். அதனால் கவனமாக கீழே இருக்கும்போது வாங்கணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, தொடர்ந்து ஒரு ஸ்டாக்கை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து 20 ஸ்டாக் 30 ஸ்டாக் வந்து நம்மளால் அனலைசிஸ் பண்ணி வாட்ச் பண்ணுறது சிரமம். குறிப்பிட்ட ஒரு 5லேருந்து 10 ஸ்டாக் வந்து டெய்லி பேசிஸில் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிளாரிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இவர் வந்து பார்க்காம விட்டுருந்தார் அப்படின்னா அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் 2500 3000 கூட போயிருக்கலாம். அப்போ வந்து அவர் மிஸ் பண்ணிட்டுங்கிற வருத்தம் இருக்கும். எதனால் அவர் வருத்தப்படுறாருன்னா, முதல்ல வாங்கும்போது 2000 ரூபாய்க்கு வாங்கினாங்க ஒரு தவறை பண்ணியிருக்கிறங்காட்டி அவருக்கு வந்து தொடர்ந்து அதில் வந்து குழப்பம். ரெண்டாவது, இந்த ஸ்டாக் மேலே அவருக்கு ஒரு கோபம் கூட வந்துடும். லாஸ் பண்ணிவிட்டு விற்றுட்டு வெளியில் வந்திருப்பார். அதனால் அந்த ஸ்டாக் அவர் வாட்ச் லிஸ்ட்லேயே வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டார். இது அப்படி இல்லாமல் நம்ம தொடர்ந்து அந்த ஸ்டாக்கை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவருடைய மனநிலை ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும், தெளிவு இல்லை. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்ட்ராட்டஜி நல்லா தெரியும். நல்ல கம்பெனி முடிவெடுத்திருக்காரு. ஸோ நல்ல சூட்டபிளான ப்ரைஸ் மேக்ஸிமம் அவரால் என்ன பாட்டம் ரேஞ்சில் வாங்க முடியுமோ அந்த ஸ்ட்ராட்டஜியுமே இங்கே அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் வாங்கிட்டங்காட்டி அவருக்கு வந்து மார்க்கெட் திரும்பும்போது 1350 ரூபா தாண்டும் போது அவர் ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ 2000 போகும்போது இவர் ஆவரேஜில் இருப்பார், வாங்கின ப்ரைஸுக்கு வந்திருப்பார். ஆனால் அவர் 2000 போகும்போது கிட்டத்தட்ட 600 ரூபா 650 ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பார் இல்லையா. இந்த 2000 வரும்போது இவருடைய ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே 650 ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பார். அதற்கப்புறம் மேலே போகிறது எல்லாமே லாபம்தான். அதுக்கப்புறம் அவர் எங்கே வேணால் விற்கிறதுக்கு உண்டான முடிவை எடுக்கலாம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், வாங்கும்போது சரியான இடத்துல வாங்கணும், மோஸ்ட் பாசிபிள் பாட்டம் ரேஞ்சில் வாங்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நம்ம கற்றுட்டு கவனமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சரியான ஒரு சிஸ்டமாக செய்யும்போது நம்ம லாபத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத இதில் கற்றுக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தலைப்பிலே நாம் சந்திப்போம்.